الرحمن الرحيم الحمد لله وكفى الصلاة والسلام على عباده الذين اصطفى خصوصا على أفضلهم وحكيم النبيين محمد الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد. நாம் வாழ்நாளில் நிறைய லவ் ஸ்டோரிஸ் படிச்சிருப்போம். ஷேக்ஸ்பியர் எழுதின ரோமியோ ஜூலியட்டாக இருக்கலாம், கிராப்ரியல் எழுதின பியூட்டி அண்ட் த பீஸ்ட், ப்ரைட் அண்ட் த ப்ரெடஜஸ், கான் வித் த விண்ட், இப்படி நிறைய ஸ்டோரிஸ் சொல்லிகிட்டே போகலாம். இப்போ இருக்கக்கூடிய எழுத்தாளர்களாக இருக்கலாம், ஃபிலாசபர்ஸ், அவங்கள்ட்ட உங்களுக்கு பிடித்த காதல் கதை என்ன அப்படின்னு கேட்டால் இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த கதைகள் அனைத்துமே ஃபிக்ஷனல், அதாவது பியாண்ட் த ரியாலிட்டி, உண்மைக்கு அப்பாற்பட்டது. அப்படி உண்மைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் தாலா எந்த தம்பதியினர்களை எடுத்துக்காட்டாக நமக்கு ஆக்கியிருக்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களா இருக்கலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவ்வா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், ஏன் போன தொடர்களில் பார்த்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஆஸ்நாத் அவங்க 2 பேராக இருக்கலாம். அதே போல் சஹாபாக்கள் வரலாறுன்னு எடுத்துக்கிட்டால் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, உம்முதர் ரலியல்லாஹு அன்ஹா, அதே போன்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அப்துல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுடைய வரலாறாக இருக்கலாம். இந்த வரலாறுகள் அனைத்துமே இஸ்லாமிய தம்பதியினர்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. ஆனால் இவை அனைத்தையுமே மிஞ்சும் அளவிற்கு வரலாற்றில் இப்படியெல்லாம் ஒரு தம்பதியினர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒருத்தங்க வாழ்ந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ரஹ்மா. உலக மக்கள் அனைவருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த கணவன் மனைவி யாருன்னு சொன்னால், அஸ் ஆஃப் மை பெர்செப்ஷன், நான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ரஹ்மா அவங்களுடைய வரலாற்றை தான் நான் எடுத்துக்காட்டாக சொல்வேன். இந்த வரலாற்றை தொடருவதற்கு முன்னாடி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஜெனரேஷன்லேருந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சூரா அல்-அன்ஆம்ல அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி சொல்லிட்டு வரும்போது 84வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லியிருப்பான், வவஹப்னா லஹு இஸ்ஹாக வ யாக்கூப். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக், யாக்கூப் போன்ற வழித்தோன்றல்களை நாம் அனுப்பினோம். குல்லன் ஹதைனா அவர்கள் எல்லாருக்குமே நாங்கள் நேர்வழி செலுத்தினோம். வ நூஹன் ஹதைனா மின் கபுல், அதாவது இதற்கு முன்னாடி வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹு தாலா நேர்வழி கொடுத்தேன்னு சொல்கிறான். இவர்கள் அனைவரையுமே சொல்லிட்டு அல்லாஹு தாலா வ மின் துர்ரியத்திஹி தாவூத வ சுலைமான வ அய்யூப வ யூசுஃப வ மூச வ ஹாரூன். இதில் துர்ரியத்திஹி அதாவது அவர்களுடைய சந்ததிகள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளான தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இவங்க அனைவருமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு துர்ரியத்தாக வழங்கினோம்னு சொல்கிறான். வ கதாலிக்க நஜிஸில் முஹ்சினின், நிச்சயமாக இவ்வாறு நல்லறம் புரிபவருக்கு அல்லாஹு தாலா கூலி கொடுப்பான். ஸோ இந்த வசனத்தின் மூலமாகவே தெளிவாக புரியுது, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய துர்ரியத் அதாவது சந்ததிகள்லேருந்து வருவாங்க அப்படிங்கிறத அல்லாஹு தாலா சொல்லிட்டான். இதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஜெனரேஷனில் யாருடைய சந்ததிகள்லேருந்து வராங்கன்னு சொன்னால், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 மகன்கள் உண்டுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதில் ஒருத்தங்க அல் யஷு, இன்னொருத்தங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அதில் இந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் யாருடைய வம்சாவளியிலிருந்து வராங்கன்னு சொன்னால் அல் யஷுவுடைய அந்த ஜெனரேஷன்லேருந்து வராங்க. வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இமாம் இப்னு இஸ்ஹாக் ரஹ்மஹுல்லா அவங்க சொல்கிறாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தையுடைய பேர் மூஸ், அவங்களுடைய தந்தையுடைய பேர் ராசிஹ், அவர்களுடைய தந்தையுடைய பேர் அல் ஈஸ், அவர்களுடைய தந்தையுடைய பேர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தையுடைய பேர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்னொரு செய்திகளில் வருது, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஜெனரேஷன்லேருந்து வந்தவங்க என்று இப்னு அசாக்கி ரஹ்மஹுல்லா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல் யஷுவுடைய வம்சாவளியிலிருந்து வந்தவங்க தான் அப்படிங்கிறது தான் வலிமையான கருத்து. அதே போன்று அவர்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ரோமாபுரி நாட்டில் வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ரோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய இட்டாலியில் ரோம் இருக்குல்ல, அந்த ரோம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எது ரோமாபுரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் நார்த் டர்க்கி, அதாவது இஸ்தாம்புல், அதாவது கான்ஸ்டான்டினோபிள், அதுதான் ரோமாக கருதப்பட்டுள்ளது. ஸோ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் டர்க்கி சைடில் தான் வாழ்ந்து வந்தாங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக தெளிவாக புரிகிறது. இன்னொரு ஒரு சில வரலாற்று நூட்களில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஹர்ரான் தேசத்தில் வாழ்ந்து வந்தாங்கன்னு போட்டிருக்குது. இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஷாம் தேசம், அதாவது சிரியாவில் இருக்குது. இப்னு அசாக்கிர் ரஹ்மஹுல்லா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அந்த ஹர்ரான் அப்படிங்கிற தேசத்தில் பஸ்னியா அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரில் விசாலமான நிலங்கள் இருந்தது. அந்த ஊர் முழுவதுமே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தான் சொந்தமாக இருந்ததுன்னு இப்னு அசாக்கிர் ரஹ்மஹுல்லா சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஊரில் மிகப்பெரிய செல்வந்தராக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கென்றே தனியாக ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கால்நடைகள் மற்றும் அடிமைகள், இது போன்ற எல்லா வகையான செல்வங்களும் அவர்கள்ட்ட இருந்தது. அந்த ஹுர்ரான் தேசத்தில் உள்ள மக்களும் அல்லாஹு தாலாவை வணங்காமல் வழிகேட்டில் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க.
அந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹு தாலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களே அந்த ஹுர்ரான் தேசத்தில் வாழ்ந்து வந்த மக்களுக்கு அல்லாஹு தாலா நபியாக இருக்கிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அங்கு வாழக்கூடிய மக்கள் அனைவருக்குமே தௌஹீதுனா என்ன அப்படிங்கிறத பிரச்சாரம் செய்கிறாங்க. பொதுவாகவே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு உடல் வலிமையும் அதிகமாகவே இருக்கும். அல்லாஹு தாலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அபரிமிதமான ஒரு உடல் பலத்தையும் அளித்திருக்கிறான். அது மட்டும் அல்லாமல் அல்லாஹு தாலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சந்ததிகள் மூலமாகவும் பரக்கத்து செஞ்சிருந்தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மொத்தம் 12 மகன்கள் உண்டு. அந்த 12 மகன்களுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மார்க்கத்தில், அதாவது தௌஹீதில் தான் இருந்தாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியுடைய பேர் ரஹீமா. இந்த மனைவி ரஹீமா யாருடைய வழித்தோன்றலேருந்து வராங்கன்னு சொன்னால் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ஜெனரேஷன்லேருந்து தான் வராங்க. இந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவியான இந்த ரஹீமா கீழ்ப்படிதலும் தூய்மையும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தன்னுடைய கணவனோடு வாழ்ந்து வராங்க. எவ்வளவு சோதனையிலும் சரி, இந்த ரஹீமா அப்படிங்கிறவங்க தன்னுடைய கணவனான அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு நன்றி உணர்வோடு ஒரு உண்மையோடு வாழ்ந்து வராங்க. அல்லாஹு தாலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய லெவலில் பரக்கத்து செஞ்சுருந்தான். அந்த ஹுர்ரான் அப்படிங்கிற தேசத்திலே ஒரு மிகப்பெரிய பணக்காரராக வாழ்ந்து வராங்க. அவர்களுக்கென்ற எண்ணிக்கையில் அடங்காத அளவிற்கு கால்நடைகள், அதாவது ஆடு மாடு ஒட்டகம் அடிமைகள், இது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அதே போன்ற அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வீடு ரொம்ப பெரிதாக இருக்கிறதுனால அவர்களுடைய சொந்தக்காரங்க அடிமைகள் எல்லாருமே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வீட்டில் தான் தங்குவாங்க. இப்படி எல்லாருமே அந்த வீட்டில் தங்குறதுனால அந்த வீடு பார்ப்பதற்கு எப்படி இருக்கும், ஒவ்வொரு நாளும் திருவிழா மாதிரி இருக்கும். எடுத்துக்காட்டாக சொல்வதாக இருந்தால், இப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே ஊர்லேருந்து வராங்க, ஒரு 2 நாள் தங்குறாங்க. அந்த 2 நாளும் நம்ம வீடு பார்ப்பதற்கு எப்படி இருக்கும், எண்ணில் அடங்காத அளவிற்கு எப்படி சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வீட்டில் ரொம்ப காலமாகவே எல்லாருமே அவங்க வீட்டில் தான் தங்குறாங்கங்கும் போது எவ்வளவு சந்தோஷம் நிறைந்து இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வீட்டில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அடிமைகளான 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த 2 அடிமைகளும் அவர்களுக்குள்ளே என்ன பேசிக்கிட்டாங்கன்னு சொன்னால், அதில் ஒரு அடிமை இன்னொரு அடிமைகிட்ட சொல்கிறாங்க, இந்த உலகத்திலே ரொம்ப பிளெஸ்டான, அதாவது ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு அடிமை யாருன்னு சொன்னால் அது நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால், எங்களுடைய எஜமானரான அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்களை ரொம்ப மரியாதையாகவும் அதே நேரத்தில் ரொம்ப இரக்கத்துடனும் நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க. நாங்கள் வேலை பார்த்ததற்கான அந்த சம்பளம்லாம் கரெக்டாக வர வேண்டிய டயத்தில் கரெக்டாக வந்துடுது. அவங்க செஞ்சதுக்கெல்லாம் நான் உண்மையிலே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரொம்ப நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அடிமை சொல்கிறாங்க. இப்போ இதனை கேட்ட உடனே இன்னொரு அடிமை அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க, இதற்கு பதில் சொல்கிறாங்க, என்னுடைய குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் ஆச்சுன்னு சொன்னால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மருத்துவத்திற்கு தேவையான அனைத்து காசையுமே கொடுத்து உதவி பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் விடையுமே நான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பார்த்து நான் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் என்ன உணவு சாப்பிட்றாங்களோ அதே உணவை தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. உண்மையிலே அவங்களுக்கு கீழே நம்ம வேலை பார்க்குறதுனால நம்ம எல்லாருமே ரொம்ப பிளெஸ்டானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல கடந்து சென்ற ஒரு பெண் அடிமை, ஒரு பெண் அந்த இடத்துல நின்று இவங்க பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவங்களும் அந்த இடத்துல கலந்துக்கிட்டு பேசுகிறாங்க. நீங்கள் 2 பேருமே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பற்றி தானே பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அந்த பெண் சொல்கிறாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹு தாலா அருள் புரியணும். கடந்த ஆண்டில் எங்களுடைய குடும்பம் விவசாயம் செய்யும்போது எந்தவித கிராப்ஸையுமே அறுவடை பண்ணலை. அந்த நேரத்தில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் எங்களுக்கு உணவு கொடுத்து எங்களை வாழ வச்சாங்க அப்படிங்கிறத அந்த பெண்மணி அந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போ 4வதாக ஒரு மனிதர், ஒரு அடிமை வந்து அந்த இடத்துல கலந்துக்கிட்டு வந்து பேசுகிறாங்க. உண்மையிலே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அருள் புரியணும். அவர்கள் எப்போதுமே நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து பார்த்து அவங்க செய்வாங்க. ஹிஸ் கைண்ட்னஸ் இஸ் நாட் ஓன்லி லிமிட்டட் டு ஹிஸ் ஓன் ஹவுஸ் ஹோல்டு, அதாவது அவங்களுடைய அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அடிமைகள் மீது மட்டும் அவங்க கேர் பண்ண மாட்டாங்க. அந்த என்டையர் ஹர்ரான் ரீஜியனில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள், எந்தெந்த மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்களோ அந்த மக்கள் எல்லாருக்குமே பார்த்து பார்த்து உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இரக்க குணமும் இந்த தாராளமான மனசும் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால அந்த என்டையர் ஹர்ரான் ரீஜியன்லையுமே எல்லா மக்களுமே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீது பெரிய மரியாதை வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ஆண்டுலையுமே அறுவடை செய்யக்கூடிய நாட்களில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறுவடை செஞ்சதில் ஒரு மிகப்பெரிய பங்கை ஏழை மக்களுக்கு, அனாதைகளுக்கு கொடுத்து உதவி செஞ்சுருவாங்க. அந்த ஹர்ரான் தேசத்தில் வியாபார சந்தையில் ஒரு வயதான ஆள் ஒரு மனிதர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வயதான மனிதர் ரொம்ப எமோஷன் ஆகி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட பேசுகிறாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உதவி இல்லைன்னு சொன்னால் என்னுடைய குடும்பம் எந்த நிலைமைக்கு ஆளாயிருக்குங்கிறத என்னால் யூகித்து கூட பார்க்க முடியலை. ஏன்னு சொன்னால் கடைசி மாதத்தில் என்னுடைய வேலையை நான் இழந்துட்டேன். என்னுடைய மனைவி குழந்தைகளுக்கு தேவையான உணவு என்னால் கொடுக்க முடியலை.
அந்த கஷ்டமான சூழ்நிலையில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் எங்களுக்கு உணவு கொடுத்து உதவி செஞ்சாங்க. அவர்கள் உதவி செய்யலைன்னு சொன்னால் எந்த நிலைமைக்கு ஆளாயிருப்பேங்கிறத என்னால் யூகித்து பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷன் ஆகி பேசுகிறாங்க. இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு மனிதர் அந்த வயதான ஆள்கிட்ட ரிப்ளை பண்ணுறாங்க, நானும் ஒரு நேரத்தில் ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்தேன். ஒரு மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்டதுனால என்னுடைய லேண்டில் இருக்கக்கூடிய கிராப்ஸ் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகிட்டு. உடனே நான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வீட்டுக்கு போய் என்னுடைய நிலைமையை எடுத்து சொன்னேன். உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்களுக்கு தேவையான உணவு, வீடு, அது மட்டும் அல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையை ரீஹாபிலிட்டேட் பண்ணுறதுக்கான ஒரு உதவியை அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் செஞ்சாங்க. உண்மையிலே அல்லாஹு தாலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் அதே பக்கத்து சந்தையில் ஒரு பெண்மணி, ஒரு விதவை பெண்மணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த விதவை பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய பையனுக்கு போன வாரத்தில் ரொம்ப உடம்பு சரியில்லை. என்னுடைய மகனுக்கு நான் ட்ரீட்மெண்ட் செய்கிறதுக்கு சரியான அளவு பொருளாதார வசதி என்னால் அஃபோர்ட் பண்ண முடியலை. உடனே நான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட உதவி கேட்டேன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதற்கு ஒரு மருத்துவரை அனுப்பி வச்சு அதற்கு தேவையான மருத்துவ செலவை எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த என்டையர் ஹர்ரான் ரீஜனுக்குமே அங்கே வாழக்கூடிய மக்கள் அனைவருக்குமே ஒரு பிறர் நலம் நாடக்கூடிய ஒரு மனிதராக திகழ்கிறாங்க. ஒரு நாள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தோட நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கும் போது அவர்களுடைய அந்த 12 மகன்களில் ஒரு மகன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து கேட்குறாங்க, தந்தையே, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையுமே ஏழை மக்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்குறீங்களே, இப்படி கொடுக்கறதுனால எதிர்காலத்தில் உங்கள்கிட்ட எந்தவித பொருளாதாரமுமே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகன்கிட்ட பதில் சொல்கிறாங்க, மகனே, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரம் அனைத்துமே அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது. அதிலிருந்து நம்ம தர்மம் செஞ்சோன்னு சொன்னால் அல்லாஹு தாலா பொருளாதாரத்தை நமக்கு அதிகப்படுத்தி தான் வைப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சதக்கா செய்வதன் மூலமாக அல்லாஹு தாலா நம்முடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி தான் வைப்பான், ஒருபோதும் கம்மியாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய தாயாரான ரஹீமா சொல்கிறாங்க, இந்த பொருளாதாரமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், இது எல்லாமே அல்லாஹ்விடத்திலிருந்து தான் வந்தது. அதனால் ஒவ்வொரு நொடியும் நம்ம அல்லாஹு தாலாவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் வாழ்ந்து வந்தாங்க. இதற்கப்புறம் தான் பிரச்சனையாக ஆரம்பிக்குது. முஸப் பின் சாத் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய தந்தை மூலமாக இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. திருமிதியில் 2398வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. கால குல்து யா ரசூலுல்லாஹி அய்யுஹன் நாசு அஷத்து பலஅன், அதாவது மனிதர்களே அதிகமாக சோதிக்கப்படக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறாங்க, மனிதர்கள்லேயே அதிகமாக சோதிக்கப்படக்கூடியவங்க அல் அம்பியா, அதாவது நபிமார்கள் அதிகமாக சோதிக்கப்படுவாங்க. அதற்கு அடுத்தபடியாக சும்மல் அம்சலு ஃபல் அம்சலு, அதாவது நல்லவர்கள்னு வந்திருக்கு, அதாவது அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள், அடுத்து அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள். ஸோ மார்க்கத்தில் எவ்வளவு உறுதியாக இருக்கிறாங்களோ அந்த அளவு அந்த மக்கள் சோதிக்கப்படுவாங்க. அந்த மக்கள் எந்த அளவு இந்த மார்க்கத்தை விரும்புகிறாங்களோ அந்த அளவு சோதிக்கப்படுவாங்க. எடுத்துக்காட்டாக ஒரு மனிதன் கம்மியாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விரும்பினான்னு சொன்னால் அவன் கம்மியாக சோதிக்கப்படுவான். அதுவே ஒரு மனிதன் அதிகமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விரும்பினா அவன் அதிகமாக சோதிக்கப்படுவான். அல்லாஹ் தஆலா சொல்கிற சூரா அல் பக்ரால 155வது வசனம், வலனபுலு வன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூவி வனக்குஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரி ஸாபிரீன், அதாவது அல்லாஹ் தஆலா உங்களை சிறிதளவு அச்சத்தாலும் பசியினாலும் உடைமைகளாலும் உயிர்களாலும் உங்களுடைய பொருட்கள் மூலமாகவும் இவை அனைத்திலுமே இழப்பை ஏற்படுத்தி அல்லாஹ் தஆலா உங்களை சோதிப்பான். எதற்கு சோதிக்கிறான்னு சொன்னால் உங்களில் யார் பொறுமைசாலிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதை பார்ப்பதற்காக. ஸோ அல்லாஹ் தஆலா நம்ம பொறுமையாக இருக்கிறோமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில இழப்புகளை தான் ஏற்படுத்துவான். அபுதாவுதில் 3090வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹு தாலா மனிதர்களில் சிறந்தவர்கள் என்ற அடிப்படையில் ரேங்க் படி பிரிக்கிறதா இருந்தால் அல்லாஹு தாலா அவர்களை 3 விஷயத்தின் மூலமாக சோதிப்பான். அதில் முதலாவதாக பொருளாதாரத்தின் மூலமாக சோதிப்பான். அடுத்து இரண்டாவதாக அவர்களுடைய சந்ததிகள் மூலமாக சோதிப்பான். அடுத்து மூன்றாவதாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு நோயை ஏற்படுத்தி அவங்கள சோதிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிடுவோமே, ஒரு மனிதனை அல்லாஹு தாலா பொருளாதாரத்தின் மூலமாக சோதிக்கிறான். இப்போ அந்த மனிதனுக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது. இப்போ உள்ள காலங்களில் ஒருத்தருக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்பட்டால் என்ன பண்ணுறாங்க, வட்டியின் பக்கம் போகிறாங்க. ஸோ ஒருத்தருக்கு பணம் இல்லாத நிலையிலும் ஒருத்தங்க பொறுமையாக இருந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த மனிதர் அந்த சோதனையில் ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இதுவே அந்த மனிதன் வட்டியின் பக்கமோ இல்லாட்டி தவறான வழியில் பொருளாதாரத்தை சேகரிப்பதற்கான வேலையை செய்ய போகிறான்னு சொன்னால் அவன் அந்த சோதனையில் தோத்துட்டான்னு அர்த்தம். ஸோ பொருளாதாரம், சந்ததிகள், நோய், இது 3 மூலமாக தான் அல்லாஹு தாலா ஒரு மனிதனை சோதனை செய்து அவன் எந்த கேட்டகரியில் இருக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா பிரிப்பான்.
அதே நேரத்தில் இது எல்லா விஷயங்கள்லையுமே அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள்ல அப்ளை ஆகும். எடுத்துக்காட்டாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹு தாலா சந்ததிகள் மூலமாக சோதித்தான். அவர்களுக்கு 3 ஆண் குழந்தைகள் பிறந்தாங்க. அந்த 3 ஆண் குழந்தைகளுமே இறந்து போயிட்டாங்க. இதுவே மற்ற 2 விஷயத்துல, அதாவது உடல் ஆரோக்கியம், பொருளாதாரம், இந்த 2 விஷயத்திலையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓரளவு பரக்கத்தாக தான் இருந்தாங்க. இதுவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எடுத்துக்கலாம். அவங்களுக்கு அல்லாஹு தாலா அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்திருந்தான். ஆனால் அவர்களுக்கும் சந்ததிகள் மூலமாக தான் அல்லாஹு தாலா சோதித்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகள் யாருமே நல்லவர்களாக இல்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இறந்து போன பிறகு அவர்களுடைய சந்ததிகள் எல்லாருமே இந்த பூமியில குழப்பத்தை தான் விளைவித்தார்கள். ஸோ அல்லாஹு தாலா நபிமார்களை பொறுத்தவரையில எல்லா விதத்திலையுமே அவங்கள சோதிக்கல. ஏதாவது ஒரு வகையிலேயோ அல்லாது 2 வகையிலேயோ அல்லாஹு தாலா அவர்களை சோதித்திருக்கிறான். ஆனால் 3 விஷயத்திலையுமே சோதிக்கப்பட்ட ஒரு நபி யாருன்னு சொன்னா அவங்க தான் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். இப்போது சபிக்கப்பட்ட இப்லீஸ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுக்க வேண்டும் என்பதற்காக அவன் பல விஷயத்தின் மூலமாக முயற்சி செய்து பார்க்கிறான். ஆனா அவனுக்கு தோல்விதான் கிடைத்தது. இப்லீஸ் பல விஷயங்களின் மூலமாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாமிடம் தோல்வியுற்ற பிறகு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மீது மிகுந்த கோபத்திற்கு உள்ளாகிறான். இப்ப அந்த இப்லீஸ் வானத்திற்கு சென்று அல்லாஹு தாலாட்ட முறையிடுறான். யா அல்லாஹ், உன்னுடைய அடியார் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுப்பதற்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து பார்த்துட்டேன். ஆனால் என்னால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜெயிக்க முடியல. யா அல்லாஹ், நீ பொருளாதாரத்துல, நிலங்கள்ல, கால்நடைகள்ல அதிகமா பரக்கத்து செய்த ஒரு மனிதரை என்னால எப்படி வழிகெடுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறான். அதாவது இப்லீஸ் என்ன சொல்ல வரான்னு சொன்னா, நீ அதிகமான பொருளாதாரத்தை அவருக்கு கொடுத்துருக்கிற, நீ அவருக்கு கொடுத்த பொருளாதாரத்தை ஃபுல்லா எடுத்துட்டேன்னு சொன்னா கண்டிப்பா அவர் வழிகெட்டு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ இப்லீஸ் அல்லாஹு தாலாட்ட துவா கேட்கிறான். யா அல்லாஹ், நீ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கிய எல்லா பொருளாதாரத்தையுமே எடுத்து விடு. நான் அவருடைய உள்ளத்துல வகனை ஏற்படுத்துவதன் மூலமாக, அதாவது பொருளாதார ஆசையை ஏற்படுத்துவதன் மூலமாக நான் சோதிக்கிறேன். அப்ப அவர் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதராக இருக்கிறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு துவா கேட்கிறான். உடனே அல்லாஹு தாலா அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான். அல்லாஹு தாலா ஏன் அந்த துவாவை ஏற்றுக்கிட்டான்னு சொன்னா, அல்லாஹு தாலாவிற்கு நன்றாக தெரியும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எவ்வளவு சோதிச்சாலும் அவங்க கூட கொஞ்சம் அவங்க ஈமான் அதிகரிக்கும், அவர்கள் ஒருபோதும் வழிகேட்டின் பக்கம் செல்ல மாட்டார்கள் அப்படிங்கிறது அல்லாஹு தாலாவிற்கு நன்றாகவே தெரியும். ஸோ இந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மனித குலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்லாஹு தாலா அந்த துவாவை அங்கீகரிக்கான். ஸோ அல்லாஹு தாலாவை பொறுத்தவரையில மனிதன் அதிகமாக சோதிக்கப்படணும், கஷ்டப்படணும் அப்படிங்கிறத அவன் விரும்ப மாட்டான். ஸோ முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம், நமக்கு ஒரு ஷர்ரு நடக்குது, அதாவது ஏதாவது ஒரு தீங்கு நடக்குது, அந்த தீங்கு இப்லீஸ் மூலமாக, அதாவது ஷைத்தானின் மூலமாக வந்திருக்குது அப்படிங்கிறத நம்பணும். அதாவது அல்லாஹு தாலா அனுமதி கொடுத்ததன் மூலமாக சைத்தான் நமக்கு தீங்கு செய்தான் அப்படிங்கிறத நம்பணும். அதே நேரத்தில் நம்மளுக்கு ஒரு ஹைரு நடக்குதுன்னு சொன்னால், அதாவது நல்லது நடக்குதுன்னு சொன்னால் அது அல்லாஹு தாலாவுடைய புறத்திலிருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம நம்பணும். இப்போ அந்த இப்லீஸ் கேட்ட துவா, அதாவது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொருளாதாரத்தின் மூலமாக சோதனை செய் அப்படிங்கிற துவாவை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டான். ஒரு நாள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வீட்டில் இருந்து கொண்டிருக்கும் போது அவருடைய அடிமை ஒருவர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவரை நோக்கி வந்து சொல்றாங்க, எஜமானரே, என்னாச்சின்னு தெரியல, உங்களுடைய ஒட்டகங்கள் அனைத்துமே திடீரென்று இறந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையாக சொல்றாங்க, இவை அனைத்துமே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது, அதனால அல்லாஹு தாலாவே அதை திருப்பி எடுத்துக்கொண்டான். ஸோ அவனுடைய புறத்திலிருந்து வந்ததை அல்லாஹு தாலாவே எடுத்துக்கொண்டான் அப்படிங்கிற மாதிரி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அதற்கடுத்து கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு அடிமை வந்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, ஐயூபே, உங்களுடைய கால்நடைகள், அதாவது மாடுகள் திடீரென்று எல்லாமே இறந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது, அல்லாஹு தாலாவே திருப்பி எடுத்துக்கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கடுத்த நாளில் இன்னொரு தூதுவர் வந்து சொல்றாங்க, உங்களுடைய குதிரைகள் எல்லாமே இறந்து விட்டது. அதற்கும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது, அவனே திருப்பி எடுத்துக்கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இன்னொரு நாள் ஒரு தூதுவர் வந்து சொல்றாங்க, உங்களுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பயிர்களுமே நாசமாயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையோடு இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது, அவனே எடுத்துக்கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட வேலை பார்ப்பதற்கு 1000 கணக்கான அடிமைகள் இருக்கிறாங்களா, அவர்களுக்கு ஊதியம் கொடுப்பதற்கு, சம்பளம் கொடுப்பதற்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட எந்தவித பொருளாதாரமுமே இல்லை. இப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோட்டங்கள், நிலங்கள் எல்லாத்தையுமே விற்று அதில் வரக்கூடிய காசை அவர்களுடைய அடிமைகள் எல்லாருக்குமே சம்பளமாக, ஊதியமாக கொடுக்குறாங்க. இப்படி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் படிப்படியாக தன்னுடைய ஒவ்வொரு அசட்ஸையுமே இழந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட மிச்சம் இருக்கிறதுல அவங்க வாழ்ந்து வந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது. அவர்களுடைய தோட்டங்கள், கால்நடைகள் இவை அனைத்தையுமே அல்லாஹு தாலா எடுத்துக்கொண்டான். ஒரு நாள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அனைத்து அடிமைகளையுமே கூப்பிடுறாங்க.
கூப்பிட்டவுடன் எல்லா அடிமைகள்கிட்டையுமே ரொம்ப பணிவோடு சொல்கிறாங்க, இனி நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கும் அளவிற்கு, அதாவது ஊதியம் கொடுக்கும் அளவிற்கு என்கிட்ட பொருளாதார வசதி இல்லை. அல்லாஹு தாலா அவங்க எல்லாருக்குமே அருள் புரியணும், இதைவிட சிறந்த ஒரு வேலையை உங்களுக்கு தரட்டும்னு ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அடிமைகளுக்கெல்லாம் துவா செய்கிறாங்க. இப்போ அந்த அடிமைகளில் ஒருவர் அழுது கொண்டே சொல்கிறாங்க, நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு தேவையை விட அதிகமாக தான் கொடுத்துருக்கிறீங்க. நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையை கொடுத்துருக்குறான். அல்லாஹு தாலாவுடைய நாட்டம் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த சோதனையிலிருந்து சரியாவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த அடிமைகளுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க, ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கஷ்டமான சூழ்நிலையில் நம்மளுக்கு நிறைய விதத்தில் உதவி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவர்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு நம்மளால் உதவி பண்ண முடியலையே, நம்மள்கிட்ட போதுமான பொருளாதாரம் இல்லையான்னு சொல்லிட்டு அந்த அடிமைகள்லாம் வருத்தப்படுறாங்க. அட்லீஸ்ட் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக அல்லாஹ் தாலாட்ட பிரார்த்தனை செய்யணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வீட்டில் நிறைய சொந்தக்காரங்கள்லாம் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அவர்கள் அனைவருமே இந்த கஷ்டமான சூழ்நிலையில் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட மிச்சம் இருந்தது அவங்களுடைய பசங்க 12 பேர், அவர்களுடைய மனைவி, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொந்த வீடு. இப்போ அவங்களுடைய சொந்தக்காரங்களில் ஒரு சிலர் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொஞ்ச காலமாக உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களும் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க, இதற்கு மேலே உங்களுக்கு எங்களால் உதவி செய்ய முடியாது. அதற்கு ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரிப்ளை பண்ணுறாங்க, நான் உங்கள்கிட்ட யார்கிட்டையுமே நான் உதவி எதிர்பார்க்கல, நான் உதவி எதிர்பார்க்கிறது அல்லாஹு தாலாட்ட மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்த பிறகும் கூட ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியாராக இருந்தாங்க. பொருளாதாரத்தின் மூலமாக ஆசை காட்டி ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வீழ்த்தி விடலாம் என்று எண்ணிய சைத்தானுக்கு இதன் மூலமாக தோல்விதான் கிடைத்தது. இதன் மூலமாக இப்லீஸ் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீது ரொம்ப கோவப்பட்டான். இந்த ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்படியாவது வழிகேட்டின் பக்கம் செல்ல வைக்க வேண்டும் என்று இந்த இப்லீஸ் இன்னொரு திட்டத்தை போடுறான். அது என்ன திட்டம்னு சொன்னால், ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகள் அந்த 12 பேரை வைத்து ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தோற்கடிக்கணும்னு முடிவெடுக்கிறான். இப்போ ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 12 பிள்ளைகளுடைய உள்ளத்திலையும் போய் ஒரு சில தூபங்களை எழுப்புறான். அதாவது உங்களுடைய தந்தை அதிகமாக தர்மம் செய்கிறான்னு சொல்லிட்டு உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னால் அதற்கு உங்கள் தந்தை தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தூபத்தை எழுப்புறான். ஆனால் இதில் இப்லீஸால வெல்ல முடியவில்லை. ஏன்னா ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த 12 பேரையுமே சிறந்த மார்க்கப்பற்றுடன் வளர்த்துருக்கிறாங்க. இப்லீஸ் அந்த 12 பேரையுமே எவ்வளவு வழிகேட்டின் பக்கம் அழைத்தாலுமே அந்த 12 பேரும் இன்னும் அவங்க ஈமான்ல ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இப்போ அந்த இப்லீஸ் வானத்திற்கு சென்று அல்லாஹு தாலாட்ட துவா கேட்குறான், யா அல்லாஹ், இந்த ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொருளாதாரத்தின் மூலமாக நான் சோதித்தேன், ஆனால் இந்த சோதனையில் என்னால் அவரை வெல்ல முடியவில்லை அப்படின்னு சொல்கிறான். அதனால் நீ அவர்களுடைய சந்ததிகள் மீது எனக்கு அதிகாரம் கொடியா அல்லாஹ் அப்படின்னு துவா கேட்குறான். ஒருவேளை அவர்களுடைய 12 பிள்ளைகளையுமே நீ எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் நிச்சயமாக ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வழி தவறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அல்லாஹு தாலாவும் அந்த துவாவை அங்கீகரிக்கிறான். ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த 12 பிள்ளைகள் மீது இப்லீஸுக்கு அல்லாஹு தாலா அதிகாரத்தை கொடுக்குறான். இப்போ இப்லீஸ் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உறவினர்களில் ஒரு உறவினருடைய அந்த உருவத்தில் மாறி ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியான ரஹீமா முன்னாடி போய் நின்று சொல்கிறான், சகோதரி ரஹீமா அவர்களே, நீங்கள் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கிறீங்கிறது எனக்கு தெரியுது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப காலம் ஆயிருக்கும். இந்த கஷ்டமான சூழ்நிலையில் நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதனால் உங்களுடைய 12 பசங்களையுமே எங்கள் வீட்டுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. நிச்சயமாக உங்கள் பசங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப காலம் ஆயிருக்கும். அதனால் உங்கள் 12 பசங்களுக்குமே விருந்து மாதிரி வச்சு நல்ல சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உறவினருடைய உருவத்தில் வந்தது இப்லீஸ் அப்படிங்கிறது ரஹீமாவுக்கு தெரியலை. இந்த ரஹீமா அப்படிங்கிற பெண்ணு கள்ளக்கபடம் இல்லாத ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. அவங்களுக்கு யார் மீது கெட்ட எண்ணம் அவங்களுக்கு ஈஸியாக வராது. எல்லாரையுமே ரொம்ப ஒரு நல்ல குணத்தோடு அணுகக்கூடிய ஒரு பெண். இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு தாய் எப்படி நினைப்பாங்க, நம்ம 12 பசங்களுமே ரொம்ப நாளாக நல்ல சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறாங்க, இப்போ அந்த வீட்டுக்கு போனோன்னா நல்லா சாப்பிட்டுட்டு வருவாங்கங்கிற மாதிரி தான் எந்த தாயுமே நினைப்பாங்க. இப்போ அந்த ரஹீமா வீட்டுக்கு போய் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரஹீமா அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த 12 பசங்களையுமே அவங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரஹீமா அவங்க 2 பேருக்குமே புரியல, இதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு பெரிய சோதனை காத்துக்கிட்டு இருக்குதுங்கிறது. இப்போ அந்த 12 பசங்களுமே அந்த வீட்டில் உட்காந்து அந்த சுவையான உணவை சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது இப்போ அந்த இப்லீஸ் அவனுடைய அந்த படை, அந்த ஷைத்தான் படையை வைத்து இப்போ அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு பிரளயம் ஏற்படுவதை போன்று ஏற்படுத்தி அந்த வீடு மொத்தமாக இடிந்து விழுந்துட்டு அதில் அந்த 12 பசங்களுமே இறந்து போயிட்டாங்க. ஒரு சில வரலாற்று நூட்களில் வந்திருக்கு, இஃப்ரீத் அப்படிங்கிற ஜின்னு தான் ஒரு புயலை ஏற்படுத்தி அந்த வீடு இடிந்து விழுற மாதிரி செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு இருந்த அந்த 12 பசங்களுமே இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த செய்திகள் அனைத்துமே ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காதுக்கு வருது.
இதனை கேட்ட உடனே ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ரஹீமா இவங்க 2 பேருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த சூழ்நிலையிலே ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, இவை அனைத்துமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது, அல்லாஹ் தஆலாவே திருப்பி எடுத்துக்கொண்டான் அப்படின்னு. ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒவ்வொரு சோதனை வரும்போதும் கூட அவர்களுடைய ஈமான் பலப்பட்டு கொண்டுதான் இருந்தது. ஆனால் சபிக்கப்பட்ட இப்லீஸ் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த சோதனையின் மூலமாக வீழ்த்தி விடலாம் என்று நினைத்தான். ஆனால் அவனுக்கு இந்த முயற்சியில் தோல்விதான் கிடைத்தது. இதன் மூலமாக இப்லீஸ் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீது கடுமையான கோபத்திற்கு உள்ளானான். பொதுவாகவே பிள்ளைகள் இறந்து போனால் அதுக்கு அதிகமாக கஷ்டப்படக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு சொன்னால் அவங்க தாய் தான். ஆனால் அந்த சூழ்நிலையிலேயே ரஹ்மா ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு பொறுமையாக இருந்தாங்க. இப்போ இப்லீஸ் அவனுடைய படைகள், ஷைத்தான் படைகள் அனைத்தையுமே அழைத்து ஆலோசனை செய்கிறான். இந்த ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்படி வழி தவறி செல்ல வைப்பது என்று ஆலோசனை நடக்குது. இப்போ அதில் ஒரு ஷைத்தான் சொல்கிறான், ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்ததிகள் மூலமாகவும் பொருளாதாரம் மூலமாகவும் சோதனை செய்தாச்சு. இப்போ மீதி இருக்கிறது அவங்களுடைய உடல், அதனால் அவங்கள நோய் மூலமாக நம்ம அவங்கள வீழ்த்திடலாம் அப்படின்னு ஆலோசனை செய்கிறாங்க. இப்போ இப்லீஸ் வானத்திற்கு சென்று அல்லாஹ் தஆலாட்ட துவா கேட்குறான், யா அல்லாஹ், இந்த ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்ததிகள் மூலமாக வீழ்த்தி விடலாம் என்று நினைத்தேன். ஆனால் என்னால் அவர்களை வீழ்த்த முடியவில்லை. ஆதலால் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உடல் மீது எனக்கு அதிகாரத்தை கொடு அப்படின்னு துவா கேட்குறான். இப்போ அல்லாஹ் தஆலா இப்லீஸுக்கு உடல் மூலமாகவும் அதிகாரத்தை கொடுக்குறான். இப்போ இப்லீஸ் தன்னுடைய படையுடன் சேர்ந்து கொண்டு ஒரு புது விதமான நோயை ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கொண்டு வரணும். அந்த நோயின் மூலமாக யாருமே ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் கூட வரக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு ஆலோசனை செய்கிறான். இப்போ அந்த கெட்ட ஜின்கள், ஷைத்தான்கள்லாம் சேர்ந்து ஒரு புது விதமான நோயை உருவாக்குறாங்க. இப்போ அந்த நோய் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்த உடனே அவங்களுடைய உடம்பு நாளுக்கு நாள் வீக் ஆகிட்டே இருக்குது. வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. முஜாஹித் ரஹ்மஹுல்லா அவங்க அறிவிப்பு செய்கிறாங்க, ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த நோயுடைய பெயர் பெரியம்மை நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன நோய்னு சொன்னால் ஒரு ஸ்கின் டிசீஸ் மாதிரி வரும், அதாவது சிக்கன் பாக்ஸ் மாதிரி. இது அப்பந்தான் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த ஊரில் வந்ததுனால யாருமே அவங்க பக்கத்தில் கூட வரல, எல்லாருமே பெருசாக அதை பார்த்து பயந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அந்த ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஏன்னு சொன்னால் அந்த நோய் மற்றவங்களுக்கு பரவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூட இருந்தது ஒரே ஒருத்தங்க தான், அது அவங்களுடைய மனைவி ரஹீமா. ஃபர்ஸ்ட் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரஹீமாவை திருமணம் முடிக்கும் போது அவங்க பொருளாதாரத்தில் சிறந்தவங்களா இருந்தாங்க, உடல் பலத்தில் சிறந்தவங்களா இருந்தாங்க, பார்ப்பதற்கு ரொம்ப அழகானவங்களா இருந்தாங்க. இப்போ ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பொருளாதாரம் இல்லாத சூழ்நிலையிலே ரஹீமா அவங்க கூட தான் இருந்தாங்க. அவர்களுடைய சந்ததிகள் எல்லாருமே இறந்து போன பிறகும் ரஹீமா அவங்க கூட தான் இருந்தாங்க. ஏன் அவர்களுடைய அழகு, பலம் இதையெல்லாம் இழந்த பிறகும் கூட ரஹீமா அவங்க கூட தான் இருக்கிறாங்க. அவங்க நினச்சிருந்தாங்கன்னு சொன்னால் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள ஏதாவது ஒரு கட்டத்தில் விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்த பிறகும் கூட அவங்க ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கூட தான் இருக்கிறாங்க. காரணம் என்னவென்றால் ரஹீமா அவங்க ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட விரும்பினது அழகை அல்ல, பொருளாதாரத்தை அல்ல, பலத்தை அல்ல. அவங்க விரும்பினது ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட கேரக்டர். இன்றைக்கு வாழக்கூடிய பெண்களும் சரி, ஆண்களும் சரி, தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது அவன் பார்க்க பெரிய பணக்காரனா இருக்கிறானா, அவன் எவ்வளவு சேலரி வாங்குறான், அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறான், அழகா இருக்கிறானா அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம அவன் அல்லாஹ் தஆலாவிற்கு கட்டுப்படக்கூடிய ஒரு நல்லடியானா இருக்கிறானா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அவன் உங்க கூட இருப்பான், உங்களை பாதியிலே விட்டுட்டு போயிட மாட்டான். அதே தான் ஆண்களுக்கும். ஆண்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது அந்த பெண் பார்ப்பதற்கு அழகா இருக்கிறாங்களா அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம அந்த பெண்ணிட்ட மார்க்கப்பட்டு இருக்குதா, மார்க்க கல்வி இருக்குதா, ஒழுக்கமான பெண்மணியா அப்படிங்கிறத பார்த்து நம்ம திருமணம் முடிச்சோன்னா நம்மளுக்கு ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் வரும்போது அந்த பெண்மணி நமக்கு நாளைக்கு உதவியாக இருப்பாங்க. இதையெல்லாம் பார்க்காம இப்போ உள்ள காலத்தில் அழகையும் பணத்தையும் நம்பி போகிறதுனால தான் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் டிவோர்ஸுடைய சினாரியோ அதிகமாக இருக்குது. ஓகே, லெட் மீ கண்டினியூ. ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த நோய் வெறும் அம்மை நோய் மட்டும் இல்லை, அவர்களுக்கு தொடர்ந்து இருமலும் உடல் வலியும் ஏற்படுது. ஒருத்தங்களுக்கு தொடர்ந்து இருமல் வந்துகிட்டு இருந்தான்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்தவங்களுக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் அவங்களால நிம்மதியாக தூங்க முடியாது. இதன் மூலமாக ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு தொடர்ந்து உடல்லாம் மெலிய ஆரம்பிக்குது. அவர்களுடைய உடல் பலத்தை எல்லாம் படிப்படியாக இழக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்களுடைய நண்பர்கள், உறவினர்கள்லாம் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அடிக்கடி பார்க்க வந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த நோய் வந்ததுனால அவங்களும் வருவதை விட்டு விட்டாங்க. எந்த அளவிற்குன்னு சொன்னால் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட நல்ல பொருளாதார வசதி இருக்கும்போது அவங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருப்பாங்க. அந்த உதவி பண்ண ஆட்கள் கூட ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள இந்த கஷ்டமான சூழ்நிலையில் பார்க்க வரல. ஆனால் அது ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் பெருசாக எடுத்துக்கல. அவங்க எந்த நிலையிலையுமே அல்லாஹ் தஆலாட்ட உதவி கேட்கக்கூடிய மனிதராக இருந்தாங்க. தன்னுடைய கணவர் வழியில் துடிக்கும் போது ரஹீமா அதை பார்த்துட்டு யாருக்கும் தெரியாமல் தனியாக போய் அழுவாங்க. ஒருவேளை அவங்க முன்னாடி போய் அழுதுட்டேன்னா அதை நினச்சி அவங்களும் வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தனியாக போய் சைலண்ட்டாக அழுவாங்க.
ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையிலையும் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ரஹீமா 2 பேருமே அல்லாஹு தாலாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதராக இருந்தாங்க. இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலேயே ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ஈமான் அதிகமாக இருக்குது, ஒருபோதும் கம்மியாகலை. ஒரு நாள் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திக்ர் செய்து கொண்டு இருக்கும்போது ரஹீமா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்துட்டு சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன ஆனாலும் சரி, எந்த சூழ்நிலையிலையும் நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நன்றாகவே தெரியும் அல்லாஹு தாலா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் உங்கள்கிட்ட எல்லா வசதியும் இருக்கும்போது நீங்கள் என்னை எப்படி பார்த்துக்கிட்டீங்க, அந்த நன்றியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இப்லீஸ் ரஹீமாவுடைய உள்ளத்தில் ஒரு சில தூபங்களை எழுப்புறான். ரஹீமாவே, உன்னுடைய பொருளாதாரம், பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்து விட்டாய். உன்னுடைய கணவர் அல்லாஹு தாலாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹு தாலா தொடர்ந்து உங்களுடைய குடும்பத்துக்கு அல்லாஹு தாலா கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறான். அல்லாஹு தாலா நீதி செலுத்தக்கூடியவனாக இருந்திருந்தன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லது தானே பண்ணியிருக்கும், எதனால் உங்களுக்கு கெட்டது பண்ணுறான் அப்படின்னு யோசிச்சுப்பாரு அப்படின்லாம் தூபங்களை எழுப்புறான். இப்போ இந்த சந்தேகத்தை எழுப்பிய உடனே ரஹீமா ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் இன்னும் எவ்வளோ காலம்தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க போகிறீங்க? நாம் எல்லாருமே சந்தோஷமாக இருந்து பல காலங்கள் ஆகிவிட்டது. அல்லாஹு தாலா எப்போதான் இந்த சோதனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை அளிப்பான்? நீங்கள் உங்களுடைய ரப்பிட்ட இந்த சோதனையிலிருந்து விடுதலை தாயா அல்ல அப்படின்னு நீங்கள் துவா கேட்கக்கூடாதா அப்படின்னு ரஹீமா ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. உடனே ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரஹீமாட்ட ஒரு மென்மையான குரலில் பதில் சொல்கிறாங்க, ரஹீமாவே, நீங்கள் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறீங்கிறத என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஒரு விஷயத்தை நீ சற்று யோசித்து பாரு. இந்த சோதனை ஆண்டுகள் வருவதற்கு முன்னாடி நம்ம எத்தனை ஆண்டுகள் நல்ல சந்தோஷமாக இருந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு ரஹீமா அமைதியாக இருந்துட்டு மொத்தம் 18 வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அல்லாஹு தாலா நம்மளை 18 வருஷம் நல்லா சந்தோஷமாக வச்சுருந்தான். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த சோதனை ஆண்டுகளில் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 18 வருஷமாவது நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. 18 வருடங்கள் வருவதற்கு முன்னாடியே நான் அல்லாஹு தாலாட்ட இந்த சோதனையிலிருந்து எனக்கு விடுதலை தாயா அல்ல அப்படின்னு கேட்கறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரஹீமாட்ட சொல்கிறாங்க. ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வார்த்தைகள் ரஹீமாவுடைய ஈமானை இன்னும் பலப்படுத்துது. நிறைய மருத்துவர்கள்ட்ட காட்டி ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள குணப்படுத்துவதற்கு முயற்சி செஞ்சாங்க. ஆனால் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. இப்போது அவர்களுடைய பொருளாதாரம் எல்லாமே காலியான உடனே அடுத்த வேளை சாப்பிடுவதற்கு கூட அவங்கள்ட்ட காசே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இப்போது ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியான ரஹீமா புது சவால்களை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படுது. ஏன்னு சொன்னால் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடம்பு சரியில்லாத நிலையில் இருக்கிறாங்க. அவங்கள ரஹீமா தான் காப்பாற்றி ஆகணும். இப்போது நகரப்புறங்களில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்கார வீடுகளில் போய் வீட்டு வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதில் வரக்கூடிய கொஞ்சோண்டு ஊதியத்தில் தான் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம், ரஹீமா அவங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க. ஆனால் அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய வீடுகளில் தான் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி என்று யார்கிட்டையுமே சொல்லலை. ஏன்னு சொன்னால் ஒரு வேலை சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. எதனால் வேலை கொடுத்துருக்க மாட்டாங்கன்னா அந்த நோயின் காரணத்தினால தான். ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த நோய் மற்றவங்களுக்கு பரவிடும்னு சொல்லிட்டு தான் அவங்க 2 பேரையுமே ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க. அதனால் ரஹீமா ஒரு முகத்திரை போட்டுட்டு தான் எல்லா வீட்லேயுமே வேலை பார்ப்பாங்க. இந்த முகத்திரை போடுறதுனால யாராலையுமே இவங்க ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி தான் என்று அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட மக்கள் எல்லாமே உறங்கி கொண்டிருக்கும் போது இரவு நேரத்தில் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எழுந்து நின்று அல்லாஹு தாலாட்ட திக்ர் செஞ்சுட்டு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ரஹீமா அவர்களுடைய எஜமானர் வீட்டில் வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போது அவர்கள் கூட இருந்து வேலை பார்க்கக்கூடிய இன்னொரு பெண் அந்த ரஹீமாவுடைய முகத்தை ஒரு கட்டத்தில் பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே தெரிஞ்சிருது இது கண்டிப்பாக ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி தான் என்று. இப்போ இதனை கண்ட உடனே அந்த பெண் ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த எஜமானர்கிட்ட போய் சொல்லிடுறாங்க, இங்கே வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெண் எப்போவுமே முகத்திரை போட்டுட்டே வேலை பார்க்குறாங்க. எனக்கு என்னவோ இவங்க ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி தான் என்று சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டுடைய எஜமானர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால் அவர் ஒரு வயதான ஆள், எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அங்கே வேலை பார்க்கக்கூடிய பெண் அந்த எஜமானர்கிட்ட சொன்ன உடனே இப்போ அவர் ரஹீமாவை அழைக்கிறாங்க. அழைத்து உங்களுடைய முகத்திரையை கழட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு ரஹீமா அவங்க பதில் சொல்கிறாங்க, இல்லை நான் என்னுடைய முகத்திரையை போட்டுட்டு வேலை பார்த்தா தான் நான் ஒழுங்காக வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பக்கத்தில் இருந்த பெண் சொல்கிறாங்க, இவங்க ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி. இவர்களை நீங்கள் வேலைக்கு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கணவருக்கு எந்த நோய் வந்ததோ அந்த நோய் ஃபுல்லாக நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு பரவிடும்னு சொல்கிறாங்க. இப்போ உடனே எஜமானர் ரஹீமாட்ட சொல்கிறாங்க, நீங்கள் உடனே இந்த வேலையை விட்டு போயிருங்க, இந்த வேலையில் நீங்கள் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை கேட்ட உடனே ரஹீமா அழுதுறாங்க. அழுதுட்டு அந்த எஜமானர்கிட்ட சொல்கிறாங்க, என்னுடைய கணவர் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடுமையான நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் நாங்கள் பொருளாதாரத்துக்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். இந்த வேலையின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஊதியத்தில் தான் என்னாலே என்னுடைய கணவராலேயும் உணவு சாப்பிட முடியுது. இந்த வேலையும் எனக்கு இல்லாமல் போயிட்டுனா நாங்கள் மிகுந்த கஷ்டத்திற்கு உள்ளாயிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதற்கு அந்த எஜமானர் மறுபடியும் கோவத்துடன் நீங்கள் இந்த இடத்த விட்டு போயிருங்க, இனி இந்த வீட்டுக்கு நீங்கள் ஒருபோது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடாக சொல்லிடுறாங்க. இப்போ இதனை கேட்ட உடனே ரஹீமா மிகுந்த வருத்தத்துடன் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ ரஹீமா மறுபடி வேற ஏதாவது ஒரு பணக்கார வீட்டில் போய் எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் யாருமே அவங்களுக்கு வேலை கொடுக்கல. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருக்கும்போது, நல்ல நிலைமையில் இருக்கும்போது, ஹர்ரான் தேசத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஏழைகள் அவங்க வீட்டில் வந்து ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா எந்தவித சஞ்சலமுமே இல்லாமல் அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து உதவி செஞ்சவங்களுக்கு இப்போ அவங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இல்லை, வீட்டில் ஒரு வேலை கொடுக்கறதுக்கு கூட இந்த ஹர்ரான் தேசத்தில் யாருமே இல்லை. இப்போ நாட்கள் செல்லுது, ரஹீமா அவங்க கையில் இருக்கக்கூடிய காசுகளும் காலியாகுது. இப்போ அவர்களுடைய கணவருக்கு உணவு வாங்கி கொடுக்கறதுக்கு கூட ரஹீமாட்ட எந்தவித பொருளாதாரமுமே இல்லை. இப்போது ரஹீமா ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு யோசிச்சு பார்க்குறாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடைசியாக சந்தோஷமாக இருந்து பல காலங்கள் ஆனது. இப்போ அவங்க மறுபடியும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு உணவு நம்ம வாங்கி கொடுக்கணும். அப்படி வாங்கி கொடுப்பதன் மூலமாக அவங்க சந்தோஷமாக இருக்கிறத நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு ரஹீமா ஆசைப்படுறாங்க. ஆனால் அவர்களுக்கு பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு எந்தவித வேலையுமே இல்லை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிடித்த உணவை வாங்கி கொடுப்பதற்கு அவர்கள்ட்ட எந்தவித பொருளாதாரமுமே இல்லை. இப்போ அவர்கள்ட்ட நீண்ட அழகான தலைமுடி இருந்தது. இப்போது அவர்களுடைய தலைமுடியை வெட்டி அங்கே இருக்கக்கூடிய நகரப்புறங்களில் இருக்கக்கூடிய சந்தைகளில் விட்டுறாங்கன்னு சொன்னால் ஓரளவு டீசெண்டான காசு கிடைக்கும். தன்னுடைய கணவர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு பிடித்த உணவை வாங்கி வர வேண்டும் என்று தன்னுடைய தலைமுடியை சிரைக்க தயாராக இருந்தாங்க. அதற்கு காரணம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சந்தோஷமாக இருந்து ரொம்ப காலம் ஆகிவிட்டது. அட்லீஸ்ட் இந்த ஒரு நாளாவது அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்போது அவர்களுடைய தலைமுடியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை விட்டுவிட்டு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிடித்த எல்லா உணவுகளையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ரஹீமா அவங்க இமேஜின் பண்ணி பார்த்தது என்னென்னா, அவங்களுடைய கணவர் இந்த உணவுகளை ஃபுல்லாக பார்த்த உடனே அவங்க சிரிப்பாங்க, புன்னகைப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க. இப்போ அந்த உணவுகளை ஃபுல்லாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முன்னாடி வைத்த உடனே ரஹீமா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் இந்த சுவையான உணவு சாப்பிட்டு ரொம்ப காலம் ஆகிவிட்டது, உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த உணவையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உணவுகளை எல்லாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரியான விலை உயர்ந்த உணவுகளை எல்லாம் நீங்கள் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரஹீமா அவங்க வேலை பார்க்குற இடத்துலையுமே ரொம்ப கம்மியான ஊதியம் தான் கொடுப்பாங்க. அந்த வேலையுமே இப்போ அவங்கள்ட்ட இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் ரஹீமாவால் எப்படி இப்படி ஒரு விலை உயர்ந்த உணவை வாங்கி வர முடியும்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. ஸோ இதை வாங்கிட்டு வர்றதுக்கு உனக்கு எப்படி இவ்வளோ காசு கிடைத்தது அப்படின்னு கேட்டதுக்கு ரஹீமா அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. தயவு செய்து இந்த உணவை சாப்பிடுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த உணவை வாங்கி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நீ மட்டும் இப்போ உண்மையை சொல்லலைன்னா பெர்ஹாப்ஸ் ஒருவேளை அல்லாஹு தாலா எனக்கு இந்த நோயிலிருந்து குணமளித்ததற்கு பிறகு உனக்கு நான் 100 கசையடி கொடுப்பேன் அப்படின்னு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரஹீமாட்ட சொல்கிறாங்க. இப்போ ரஹீமா பார்க்குறாங்க, நம்ம ஒருவேளை உண்மையை சொல்லிட்டோன்னா கண்டிப்பாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஒருவேளை எதுவுமே சொல்லாமல் இருந்தோன்னா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்டிப்பாக இந்த சாப்பாடை சாப்பிட மாட்டாங்க. ஒருவேளை பொய் சொல்லிட்டாங்கன்னு சொன்னோன்னா ஒருவேளை அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குணமான பிறகு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒருபோதும் சத்தியத்துக்கு மாறு செஞ்சதில்லை, கண்டிப்பாக நம்மளுக்கு 100 கசையடி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இப்போ இந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கணும். இதில் ரஹ்மா அவங்க எதை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொன்னால், தனக்கு கசையடி கிடைத்தாலும் பரவாயில்ல, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உணவை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பொய் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நான் பழையபடி வீட்டு வேலை செஞ்சு தான் இந்த உணவை வாங்குறதுக்கு பொருளாதாரத்தை ஜெனரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ரஹீமா ஆசைப்பட்டதை போன்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சந்தோஷமாக அந்த உணவை சாப்பிட்றாங்க. இப்போ மறுநாள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உணவு வாங்கி வருவதற்கு ரஹ்மாட்ட எந்தவித பொருளாதாரமுமே இல்லை. இப்போது தன்னுடைய இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய முடியையுமே சிரைக்கிறாங்க. அதனை சந்தையில் விற்ற உடனே அவங்களுக்கு போதுமான பொருளாதாரம் கிடைக்குது. இப்போ மறுபடியும் ரஹ்மா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு பிடித்த உணவுகளை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ரஹ்மா அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இது வரலாற்று குறிப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி தான், ஆனால் இது பலகீனமானது என்று உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. என்னன்னு சொன்னால், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய மனைவியான ரஹீமா மீது ஒரு பொய்யான சந்தேகம் ஏற்படுத்துகிற மாதிரியா இப்லீஸ் ஒரு வேலை பார்த்தான் அப்படின்னு வந்திருக்குது. அதாவது மனித ரூபத்தில் இப்லீஸ் வந்து உங்கள் மனைவி ஹராமான வேலை பார்த்த அந்த பொருளாதாரத்தில் தான் உங்களுக்கு உணவு வாங்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தூபத்தை ஏற்படுத்தினா அப்படின்னு வந்து சொன்னதா செய்திகள் உள்ளது. ஆனால் ஒரு சில உலமாக்கள் சொல்கிறாங்க, நபிமார்கள் எல்லாருமே சைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து முழுவதுமாக காப்பாற்றப்பட்டவர்கள், அவர்கள் எல்லாருமே புனிதமானவர்கள் என்றுதான ஒரு முஸ்லீம் நம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பெர்செப்ஷன். இதை கருத்தை எடுத்துக்கணும் எடுத்துக்காதது உங்களுடைய விருப்பம். இப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை எல்லாம் வாங்கிட்டு ரஹீமா வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்குறாங்க, இந்த உணவை வாங்குவதற்கு உங்கள்கிட்ட காசு எப்படி வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அவங்க சொல்கிறாங்க, நான் வீட்டு வேலை பார்த்தேன், அதில் தான் இந்த காசு வந்துச்சுன்னு சொன்ன உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்ப மாட்டேங்கிறாங்க.
தொடர்ந்து அந்த பேச்சு சண்டையில் முடிந்த பிறகு ரஹீமா அவங்க உண்மையை சொல்கிறாங்க. தன்னுடைய தலையில் போட்டிருந்த அந்த ஷாலை அப்படி ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்களுடைய தலை ஃபுல்லாக அப்படி மொட்டை அடித்த மாதிரி இருக்குது, சிரைக்கப்பட்டிருந்துச்சு. ரஹீமா சொல்கிறாங்க, என்னுடைய தலைமுடியை விட்டுரு தான் உங்களுக்கு உணவு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதனை பார்த்த உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மிகுந்த துக்கத்திற்கு உள்ளாகி உடனே அல்லாஹு தாலாட்ட துவா கேட்குறாங்க. இந்த பிரார்த்தனையே அல்லாஹு தாலா சூரா அல் அம்பியால 83வது வசனத்தில் சொல்கிறான். அய்யூப இது நாதா ரபு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நினைவு கொள்ளுங்க. அவங்க அல்லாஹு தாலாவை அழைத்த போது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தாலாட்ட என்ன கேட்குறாங்கன்னா, அன்னி மஸ் அன்னியா துர்ரு, அதாவது என்னை கடுமையான கஷ்டம் என்னை தொட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அர்ஹமுர் ராஹிம், நிச்சயமாக நீ கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளனாக இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க இந்த சமயத்தில் தான் இந்த துவாவை கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அல்பிதாயா வன்னிஹாயா போன்ற நூட்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த சமயத்தில் கூட அவங்க அல்லாஹு தாலாட்ட எனக்கு இந்த சோதனையிலிருந்து விடுதலை கொடுத்து விடியா அல்லா அப்படின்னு கேட்கல. ஏன்னா அட்லீஸ்ட் 18 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் நம்ம கேட்கணும் அப்படிங்கிறதுல வைராக்கியமாக இருந்தாங்க. வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ரஹீமாட்ட கேட்குறாங்க, நீ எனக்காக இவ்வளோ பெரிய தியாகத்தை செய்திருக்கிறாய், பதிலுக்கு நான் உனக்கு என்ன பண்ணி நான் உனக்கு ஈடு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதற்கு ரஹீமா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பதில் சொல்கிறாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறத நான் பார்க்கணும், அதற்காக தான் என்னுடைய அழகை கூட நான் தியாகம் செய்ததற்கு தயாராக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்வு முடிந்த பிறகு 2 பேரும் உட்கார்ந்து சந்தோஷமாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. காலம் செல்ல செல்ல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ரஹீமா 2 பேருமே அல்லாஹு தாலாவிற்கு நன்றி செலுத்தி கொண்டு தான் இருந்தாங்க. இந்த செயல் இப்லீஸை மிகவும் கோவப்படுத்தியது. இப்போது இப்லீஸ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியான ரஹீமாவை வழிகெடுக்க வேண்டும் என்று ஒரு மருத்துவருடைய உருவத்தில் வாரான். ஒரு மருத்துவருடைய உருவத்தில் வந்துட்டு இப்லீஸ் ரஹீமாட்ட சொல்கிறான், உங்களுடைய கணவர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ரொம்ப காலமாக உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அவர்களை எப்படி குணப்படுத்துவது அப்படிங்கிற வழி எனக்கு தெரியும். அது செய்தாலே அன்றி உங்களுடைய கணவருக்கு நிச்சயமாக அந்த நோய் குணமாகாது அப்படின்னு சொல்கிறான். உடனே ரஹீமா அவங்க இதற்கு ஷிஃபா என்னன்னு ஆர்வத்தோடு கேட்குறாங்க. அதற்கு அந்த மருத்துவர் வேடத்தில் இருந்த இப்லீஸ் சொல்கிறான், உங்களுடைய கணவர் பன்றியுடைய இரத்தத்தை அருந்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மார்க்கத்திலே அப்பவே பன்றிக்கறி ஹராம் ஆயிட்டு. இப்போ ரஹீமா அந்த மருத்துவர்கிட்ட சொல்கிறாங்க, எங்களுடைய மார்க்கப்படி பன்றிக்கறி ஹராம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அந்த மருத்துவருடைய வேடத்தில் இருந்த இப்லீஸ் சொல்கிறான், நோய் நிவாரணத்துக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம பன்றி இறைச்சி பன்றியுடைய இரத்தத்தை நம்ம அருந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ரஹீமா அவங்க உடனே போய் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இந்த செய்தியை சொல்கிறாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உடனே சொல்கிறாங்க, அந்த உருவத்தில் வந்தது இப்லீஸ், நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, அல்லாஹு தாலாட்ட பாதுகாவல் தேடிக்கோங்க அப்படின்னு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவிட்ட சொல்கிறாங்க. இன்னொரு நாளில் இப்லீஸ் ஒரு வயதானவருடைய உருவத்தில் வாரான். வந்துட்டு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவியான ரஹீமாட்ட சொல்கிறான், உங்களுடைய கணவர் நோயினால் கஷ்டப்படுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் நான் சொன்னது செஞ்சீங்கன்னா உங்களுடைய கணவருடைய உடல் சரியாவதற்கு நான் வழிவகுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு ரஹீமா கேட்ட உடனே, நீங்கள் ஒரு வாட்டி ஜினால ஈடுபடணும் அப்படின்னு சொல்கிறான். அதற்கு ரஹீமா சொல்கிறாங்க, நஊது பில்லா, நான் ஒருபோதும் என்னுடைய புனிதத்தன்மையை ஒருபோதும் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போன்ற இன்னொரு உருவத்தை எடுத்து உங்களுடைய கணவருடைய நோயை நான் குணப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன டிமாண்ட் பண்ணுறான்னா, உங்களுடைய கணவருடைய நோய் குணமான பிறகு இந்த நோயை குணப்படுத்தியது நான் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது அந்த நோயை குணப்படுத்தியது இப்லீஸ் தான் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையை வாங்குவதற்காக வேண்டி இப்லீஸ் முயற்சி செய்கிறான். உடனே ரஹீமா அவங்க சொல்கிறாங்க, நோயை குணப்படுத்தக்கூடியவன் அல்லாஹு தாலா மட்டும்தான் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. இப்படி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தின் மீது எவ்வளவு முயற்சி செஞ்சாலுமே அவனுக்கு கடைசியில் தோல்வி மட்டும்தான் கிடைத்தது. இப்போது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய பொறுமையால் சைத்தான் கூட்டத்தை கம்ப்ளீட்டாக டிஃபீட் பண்ணிட்டாங்க. இப்போது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நியத்து வைத்த அந்த 18 ஆண்டுகளுமே முடிந்து விட்டது. அப்துல்லா பின் உபைத் பின் உமைர் ரஹ்மஹுல்லா அவங்க அறிவிக்கிறாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மொத்தம் 2 சகோதரர்கள் இருந்தாங்க. ஒரு நாள் அவ்விருவரும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இல்லத்திற்கு வந்த பிறகு அவ்விருவருமே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் வரல, தூரமாகவே நின்று கொண்டார்கள். இப்போ அவங்க 2 பேருமே அவங்களுக்குள்ள முணுமுணுத்து பேசுகிறாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நன்மை பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை வராது, அல்லாஹு தாலா அவங்களுக்கு இரக்கம் காட்டியிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருந்தது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காதில் கேட்டுருது. இவர்கள் பேசிகிட்டு இருந்ததை கேட்ட உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உள்ளத்தை திடுக்கிட செய்தது. இப்போ உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தாலாட்ட துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ், நீ எனக்கு அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்த போது என்னுடைய கண்பட யாராவது ஒருத்தங்க ரொம்ப பசியோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொண்டே நான் வயிறு நிறைய சாப்பிட்ருக்கேனா அப்படின்னு அல்லாஹு தாலாட்ட கேட்குறாங்க. நான் ஒருவேளை அப்படி பண்ணியிருந்தேன்னா தயவு செஞ்சு அதை மெய்ப்படுத்துவாயாக அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ வானத்திலிருந்து ஒரு அசிரீரி முழக்கம் ஏற்படுது. அந்த முழக்கத்தில் நீங்கள் ஒருபோதும் உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க பசியோடு இருக்கும்போது நீங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டதில்லை அப்படின்னு அந்த முழக்கம் கேட்குது. இப்போ மறுபடியும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலாட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ், ஆடை இல்லாத ஒருத்தங்க யாராவது எங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா என்கிட்ட 2 ஆடைகள் இருந்தால் கூட அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆடையை நான் உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். நான் ஒருபோதும் 2 ஆடைகள் வைத்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, யா அல்லாஹ், நான் சொல்வது உண்மையாக இருந்தால் நீ என்னை மெய்ப்படுத்துவாயாக அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மறுபடியும் வானத்திலிருந்து ஒரு அசிரீரி முழக்கம் ஏற்படுது. உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஆடை இல்லாமல் இருந்தாங்கன்னா, ஒருவேளை உங்கள்கிட்ட 2 ஆடைகள் இருந்தன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆடையை கூட நீங்கள் தர்மம் பண்ணிடுவீங்க அப்படின்னு சாட்சி சொல்லிச்சு. இப்போது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சஜிதாவில் விழுறாங்க. யா அல்லாஹ், இந்த நோயை என்னிடமிருந்து நீக்குகின்ற வரை நான் ஒருபோதும் இந்த சஜிதாவிலிருந்து எழமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த துவாவை கேட்ட உடனே அல்லாஹு தாலா அவங்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டான். சூரா சாதுல 41வது வசனம், வதுகுர் அபுதனா அய்யூப இதுநாதா ரப்புஹு அன்னி மஸ் அனிய ஷைத்தானு பினுஸ்பியும் வாதாப். அல்லாஹு தாலா சொல்கிறான், நம்முடைய அடியாரான அய்யூபை நினைவு கூறுவீராக. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன துவா கேட்குறாங்கன்னா, யா அல்லாஹ், நிச்சயமாக இந்த ஷைத்தான் என்னை சிரமத்திலும் துன்பத்திலும் ஆழ்த்தி விட்டான். ஒரு குத் பிரிஜிலிக் ஹாதா முஹ்தஸலும் பாரிதும் வஷராப். இப்போது அல்லாஹு தாலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுறான், பூமியில் உன்னுடைய கால்களால் ஒரு உதையும், அப்படி உதைப்பதன் மூலமாக அதிலிருந்து தண்ணீர் வரும், அதை குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போது இதன் மூலமாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா நோயுமே குணமாகிவிட்டது. வவஹப்னா லஹு அஹ்லஹு மிஸ்லஹும் மஅஹும் ரஹ்மத்தன். அதாவது அல்லாஹு தாலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தை திருப்பி கொடுத்தான். அதாவது முதல்ல அவங்களுக்கு மொத்தம் 12 ஆண் குழந்தைகள் இறந்து போனாங்கல்ல, அதே போன்று பிறகு அவங்களுக்கு நிறைய ஆண் குழந்தைகளை பெண் குழந்தைகள் எல்லாம் கொடுக்குறான். ரஹ்மத்தன் மின்னா வ திக்ரலி உலில் அல்பாப். இதற்கு முன்னாடி இருந்த சந்ததிகள் எப்படி இருந்தாங்களோ அதே குவாலிட்டியில் அல்லாஹு தாலா கொடுக்குறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குணமாகும் போது அவங்களுடைய மனைவி வீட்டில் இல்லை. ரஹீமா அவங்க வெளியிலிருந்து தண்ணி எடுத்துட்டு ரொம்ப லேட்டாக வராங்க. இப்போ ரஹீமா அவங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு அழகான தோற்றத்தில் ஒரு மனிதர் அங்கே இருக்கிறாங்க. அந்த மனிதரை பார்த்துட்டு ரஹீமா கேட்குறாங்க, இப்போது இந்த இடத்துல ஒருவர் உடம்பு சரியில்லாமல் ஒரு மனிதர் இருந்தாரே, அவர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, அந்த இடத்துல அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இல்லாததுனால ஓனா எதுவோ அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சாப்பிட்டுட்டோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரஹீமா பயந்தாங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ அந்த அழகான தோற்றத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கிட்ட ரஹீமா கேட்குறாங்க, இந்த இடத்துல உடம்பு சரியில்லாமல் ஒரு மனிதர் இருந்தார், அவர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உடனே அந்த அழகான தோற்றத்தில் இருந்த அந்த மனிதர் பதில் சொல்கிறாங்க, என்னை அடையாளம் தெரியலையா, நான் தான் உன்னுடைய கணவர் அய்யூப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு ரஹீமா கேட்குறாங்க, நீங்கள் என்னை கேலி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நிச்சயமாக நான் தான் அய்யூப், என்னுடைய சோதனை காலகட்டம் முடிந்து விட்டது, நான் எவையெல்லாம் இழந்து விட்டேனோ அவை அனைத்தையுமே எனக்கு திருப்பி தந்துட்டா இனியும் தருவோம் அப்படின்னு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரஹீமாட்ட சொல்கிறாங்க. அதே போன்ற அந்த நோய் குணமான உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த 2 தோழர்கள், அதாவது சந்திக்க வந்தாங்கல்ல, அவங்க 2 பேரையுமே மன்னிப்பு கேட்கறதுக்காக வேண்டி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோடு ஒன்று சேர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செய்தி இப்னு அபி ஹாத்திம் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவங்க 2 பேருமே ஏன் மன்னிப்பு கேட்டாங்கன்னா, அவங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து, நீங்கள் எந்தவித நன்மையுமே செய்யலை, அதனால தான் உங்களுக்கு இப்படி ஒரு துன்பம் நேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொன்னதற்கான கஃபாராவை அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட சேர்ந்து அல்லாஹு தாலாட்ட பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரிலேயே வந்திருக்குது. அது என்ன செய்தின்னு சொன்னால், தங்கத்தினால் ஆன வெட்டி கிளிகளை அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எடுத்து தன்னுடைய பாக்கெட்டில் போடுவாங்க. உடனே அல்லாஹு தாலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு வஹி இறக்கி கேட்பான், அய்யூபே, நான் உனக்கு கொடுத்தது உனக்கு போதவில்லையா அப்படின்னு கேட்பான். அதற்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இறைவா, உன்னுடைய அருள் போதுமானது என்று யார்தான் சொல்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உன்னுடைய அருளை விட்டு தேவையற்றவனாக என்னால் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போன்று சூரா சாதுல 44வது வசனம், வஹுத் பியதிக திஹ்சன் ஃபத்ரிபு பிஹி வலா தஹ்னஸ். அல்லாஹு தாலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டிருப்பான், ஒரு பிடி புல்லை எடுத்து அதை கொண்டு உன்னுடைய மனைவியை அடிப்பீராக. இப்படி நீங்கள் உங்கள் மனைவியை அடிப்பதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய சத்தியத்தை முறியடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். இது எதனாலன்னு சொன்னால், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவியிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, நீ ஒருவேளை பொய் சொன்னா எனக்கு நோய் குணமாயிட்டுன்னா நான் உனக்கு 100 கசையடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சமயத்தில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ரஹ்மா பொய் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் வேலை பார்த்து தான் விலை உயர்ந்த உணவை உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல ஆக்சுவலாக ரஹீமா பொய் சொல்லியிருப்பாங்க.
அதே நேரத்தில் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, நீ பொய் சொல்லியிருந்தனா கண்டிப்பாக உனக்கு 100 கசையடி கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ உண்மையிலேயே 100 கசையடி கொடுத்தா அது ஜஸ்டிஃபைங்காக இருக்குமா? அந்த இடத்துல ஒரு நபியுடைய அவங்களுடைய கணவருடைய முகத்தில் சிரிப்பை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல பொய் சொல்லியிருப்பாங்க. இப்போ அல்லாஹு தாலா ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு ஹிக்மத்தை கற்றுக் கொடுக்குறான். நீங்கள் ஒரு பஞ்ச் ஆஃப் கிராஸ் எடுத்துக்கோங்க, அதாவது ஒரு கொத்து புல்லை அல்லாஹு தாலா எடுக்க சொல்கிறான். அந்த புல் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், அதனுடைய டெனிசிட்டியும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் ஒரு புடி எடுத்துட்டுன்னு சொன்னால் அதை கையால் எடுத்தாலே அதில் மொத்தம் 100 கிராஸ் வந்துடும். இப்போ அதை மொத்தத்தையும் எடுத்து அவங்களுடைய மனைவியை ஒரு அடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதால் அடித்தா பெருசாக இன்ஜுரி ஆகாது. ஸோ இதன் மூலமாக நீங்கள் ப்ராமிஸை பிரேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அல்லாஹு தாலா ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறான். ஒரு முக்கியமான விஷயம், இந்த விஷயத்தை இந்த ஹிக்மத்தை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடாது. நாம் சத்தியம் பண்ணோன்னு சொன்னால் நம்ம மனசில் எதை நினச்சிட்டு சத்தியம் பண்ணோமோ அதை அப்படி நிறைவேற்றணும். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா அந்த நபிக்கு ஸ்பெஷலாக அல்லாஹு தாலா பெர்மிஷன் கொடுக்குறான். இந்த விஷயத்தை முழுக்க ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலாவுடைய அந்த அக்னாலஜ்மெண்ட்டோட தான் பண்ணுறாங்க. ஒருவேளை ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த ஹிக்மத்தை கற்றுக் கொடுக்கலனா நிச்சயமாக ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எதை நினச்சிட்டு 100 கசையடி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்களோ அந்த கசையடியை தான் நிறைவேற்றி இருக்கணும். இன்னா வஜதனாஹு சாபிரா, அல்லாஹு தாலா சொல்கிறா, நிச்சயமாக ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சிறந்த பொறுமையுடையவர்களாக நாம் பார்த்தோம். நிஅமல் அபது இன்னஹு அவ்வாப், நிச்சயமாக ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நல்லடியாராக எல்லா விஷயத்திலையுமே அல்லாஹு தாலாவை நோக்கியவராக இருந்தார் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். இப்போ ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இழந்த அனைத்தையுமே, பொருளாதாரம், அவங்களுடைய கால்நடைகள், அவர்களுடைய சந்ததிகள், அவர்களுடைய அழகு, அவர்களுடைய பலம் எல்லாத்தையுமே திருப்பி பெறுறாங்க. இதற்கு முன்னாடி ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு மொத்தம் 12 குழந்தைகள் இருந்தது அல்லவா? இப்போ அல்லாஹு தாலா ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு மொத்தம் 24 குழந்தைகளை கொடுக்குறான். இன்னொரு ஒரு சில அறிவிப்புகளில் 10 குழந்தைகள்னு வந்திருக்குது. அந்த 10 குழந்தைகளில் மொத்தம் 3 குழந்தைகள் பெண் குழந்தைகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த ஊரில் வாழ்ந்த அனைத்து மக்களுமே ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பழித்தார்கள். ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு எந்த நோய் வந்ததோ அதே அவங்களுடைய சந்ததிகளுக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அல்லாஹு தாலா அவர்களுடைய குழந்தைகளுக்கு எந்தவித நோயையுமே கொடுக்கல. ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய 3 பெண் குழந்தைகளுமே அந்த ஊர்லே மிக அழகான பெண்களை அல்லாஹு தாலா கொடுத்துருந்தான். அந்த 3 பெண் குழந்தைகளில் ஒரு குழந்தையுடைய பேர் ஜமீமா, இன்னொரு பெண் குழந்தையுடைய பேர் கெத்ரியால், 3வது பெண் குழந்தையுடைய பேர் கேரினா போக். இதற்கு முன்னாடி வரைக்குமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மார்க்கத்தில் அவர்களுடைய சந்ததிகளில் ஆண்கள் பெண்கள் இருந்தால் ஆண்களுக்கு தான் சொத்துரிமை போகும். பெண்கள் யாருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கப்படுதோ அவங்கள எப்போவுமே ஒரு ஆணை எப்போவுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் அல்லாஹு தாலா இதுவரையில் சட்டத்தை வழங்கியிருந்தான். ஆனால் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கணும் அப்படிங்கிற சட்டம் முதல்ல வந்தது யாருடைய காலத்தில்னா இந்த ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் தான். ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பொருளாதாரத்தில் 1/3 ஒரு பங்கை அவங்களுடைய பெண்களுக்கு எழுதி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சரி, இந்த சோதனை காலகட்டம் முடிந்த பிறகு ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 70 வருஷம் உயிரோடு இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு சில குறிப்புகளிலும், இன்னொரு ஒரு சிலதில் 140 ஆண்டுகள் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போது அவர்களுடைய சோதனை காலகட்டம் முடிந்த உடனே அவர்களுடைய நுபுவத்துடைய பணி அந்த ஊரில் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போன்ற அந்த மக்கள் யாருமே ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கஷ்டப்படும் போது எந்தவித உதவியுமே பண்ணலை. பதிலுக்கு ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள மாதிரியே இருந்தாங்களா? அப்படி இல்லை. அல்லாஹு தாலா அவங்களுக்கு எல்லா நோயையுமே குணப்படுத்திய பிறகு, அவங்களுக்கு பொருளாதாரத்தை வழங்கிய பிறகு, இதற்கு முன்னாடி எப்படி அந்த மக்களுக்கு தர்மம் செய்து பயனுள்ள ஒரு மனிதராக இருந்தாங்களோ அதே போன்று இப்போவும் அங்கே உள்ள மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதராக அங்கே திகழ்கிறாங்க. அவர்களுக்கு அந்த மக்கள் மீது எந்தவித வெஞ்சன்ஸும் பழி வாங்கக்கூடிய அந்த உணர்வுமே இல்லை. இதுதான் சாதாரண மனிதருக்கும் நபிமார்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த வேரியேஷன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.